உயிர் எழுத்து நீ தான். நீ இல்லைன்னா உயிர் எழுத்துங்க மெய் எழுத்தும் கிடையாது. ஆத்மா வணக்கம் சாமி. வணக்கம்மா. நான் ஆந்திராலேருந்து வரேன், புத்தூர். ஒரு கேள்விங்க. நீங்கள் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கீங்க குலதெய்வன்றது நம்மளுக்கு கிடையாது அப்படின்ட்டு. குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தா ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் முடி எடுக்கணுன்றாங்க. நாங்கள் இந்த பாடத்துக்கு வந்தோடனே அந்த குலதெய்வன்றது கிடையாது, பெரியாண்டவனும் கிடையாது, முனியேஸ்வரனும் கிடையாது. குலதெய்வத்துக்கு முடி எடுக்கலன்னா பெரியவங்களுக்கு வந்து அது முடி எடுத்துடும், எல்லாரையும் மொட்டை அடிச்சு விட்டுடும். அதனால குழந்தைக்கு எதுவுமே மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க முதல்லையே. வேற வேலையே கிடையாது அந்த குலதெய்வத்துக்கு. ஊரில் இருக்கிற மயிரை தானே கேட்குது, அது வேற எதுவும் கேட்காத. வீட்டில் இருக்கிற சொத்து சோக்கம் கேட்காத. ஒரு 15 சவரம் கேட்கட்டும், குலதெய்வம் வந்து கொடுக்குறாங்களா பாரு, கொலை பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை. இது பெரிய குழப்பம் ஐயா. வீட்டுல இருக்கிற பெரியவங்க நீ மட்டுமா குழப்பம், உலகமே அப்படிதான் குழம்பி போய்க்குது. குலதெய்வம் கோத்திர தெய்வம்னு. தெய்வம் நமக்குள்ள இருக்குதுன்னு எவன் உணர்றான்? எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டான். ஊர் ஊராக போகிறான், தெருவாக போகிறான், ரோடாக போகிறான். அதுக்கு என்ன பண்ணுறது? அவ விதிப்படி நடக்கட்டும்னு போக வேண்டியது தான். நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சரி, ஏழுமலையானுக்குன்னா போய் மொட்டை அடிச்சலாம். ஆமாம், அவருக்கு மயிர் வியாபாரம், ஜவுரி மயிர் வியாபாரம் பண்ணுறாரு அவர். ஏழுமலையான் வேற வேலை கிடையாது அவருக்கு அப்படின்னு நினச்சா, இவங்க குலதெய்வத்துக்கு 3 முடி எடுத்து கட் பண்ணி அங்க வச்சிருங்க, ₹1 போட்டு மஞ்சள் துணியில போட்டு வச்சிருங்க, அவரை நினைச்சு பெரிய ஆண்டவனை நினைச்சான்ட்டாங்க. சின்ன ஆண்டவன் அது இது வரைக்கும் நாங்க பாக்கலையா. இல்ல பெரிய ஆண்டவனை பாத்தியா? நான் கூட பாக்கல இது வரைக்கும். பெரிய ஆண்டவன் ₹1 போட்டா சின்ன ஆண்டவனுக்கு ஒரு 8 போடுவானவா? ஆல்ரெடி கேட்டு கூட கேட்டேன், வீடியோவும் காமிச்சிட்டேன். பெரிய கெடுத்துடாதீங்க. குல தெய்வமா அது கோத்திர தெய்வமா? தெய்வமே நீ தான். நீ இல்லைன்னா எந்த தெய்வமும் இல்லை உலகத்துல. மனுஷன்னு ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒண்ணு கிடையாது. மனுஷன் தான் கடவுள். மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது உலகத்துல. உலகத்தை ஆள்றது ஒரே ஒரு கடவுள், அது பேர் சிவம். அது பேரொளியாவும் ஓசையாவுங்குது. அது மட்டும்தான் கடவுள். மகான்கள் பிறப்பாங்க, மறைவாங்க. மனுஷனுங்க பிறப்பாங்க, சாவாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அது சரிங்க. அது சொன்னா ஒன்றும் புரியாது. எல்லாரும் எங்க மேல கோவம், இது போல செஞ்சிட்டாங்க. அது வீடியோ கூட எடுத்து காமிக்கணுமாயா? அவங்க 3 முடி கட் பண்ணி விடுறதெல்லாம் கூட. ஐயோ இது வேற எடுத்து போடுறது இல்லாத காட்டின்னு வர வீடியோ கூட எடுத்து காமிச்சிடணும், அப்பதான் நாங்க நம்புவோம். பெரியவங்கலாம் வீடியோ எடுங்க. வீடியோ ஒரு 2000 கொடுத்து வீடியோ எடுக்கலன்னா அப்புறம் முடிய மொட்டை அடிச்சதுக்கு அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால அவன் வீடியோக்காரனாவது பொழைக்கிட்டோம் மொட்டை சாப்பிடல. அதான் சொன்னேன், எங்களை இப்படி தனியா விட்டுருங்க. நீங்க எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. நீங்க பேசாட்டி கூட பரவாயில்ல, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எங்க வழியில நாங்க போறோம், நீங்க உங்க வழியில போங்க, எங்க வழியில நாங்க போறோம், அமைதியா இருக்கிறது தான் நாங்க முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு விட்டுட்டோங்க ஐயா. இன்னொரு கேள்வியா, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இளம் விதவிங்க மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதுவும் நீங்க ஆமோதிச்சிட்டீங்க. நானும் உண்மையாவே அது நல்லதுதான். 20 வயசுல 22 வயசுல இறந்தவங்கலாம் அதான் மறுமணம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க. பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்களை கூட சொல்லலாம். ஆனா சொல்றதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணி வந்துருப்பாங்க அவங்க. அதனால ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்றது இல்லை. பொம்பளை பசங்க இளமையில ஒரு கணவன் இறந்துட்டாக்கா, அது விதவையா இருந்ததுன்னா சும்மா இருப்பாங்கள பசங்க? அது வாழ்க்கை என்ன ஆகும்? அதுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேர் வர்றதை விட ஒருத்தனை நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா சந்தோஷமா இருக்கலாம் இல்லை? அது வாழ்க்கையை நல்லா இருக்குல்ல, கெட்டு போகாத. அதனால தான்மா சொன்னேன். ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களே தனியாக கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், வடபழனி கோயிலுக்கு. ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே ஒரு 200 கல்யாணம் நடக்குது. 200 கல்யாணத்தில் 100 கல்யாணம் புள்ளதாசி ஆகுது பொம்பளை. நானும் மறந்து போயிட்டேன் அந்த கோயிலில் பார்த்துட்டு, கோடம்பாக்கத்தில் வடபழனி கோயிலில். இது என்னடா பாயுங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உழப்பு வைத்து சாத்தின்னு வந்துக்குதுங்கன்ட்டு. அது மாதிரி இருக்குது உலகம். அதனால் முன்னெல்லாம் ஐயர்கிட்ட போய் நாள் பார்த்தீங்கன்னா அவர் வகுத்து கொடுப்பாரு. திருமணம் எத்தனை மணிக்கு பண்ணணும்,
சாந்தி முகூர்த்தம் என்னைக்கு வைக்கணும், எத்தனை மணிக்கு கொடுக்கணும். இப்போ சாந்தி முகூர்த்தம்லாம் எந்த ஐயரும் எழுதுறதில்லை. ஏன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்த பிறகு தான் கல்யாணமே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஐயர் அதெல்லாம் எழுதுறதை விட்டுட்டாரு, ஒரு கல்யாணம் மட்டும் எழுதி கொடுக்குறாரு. அது மாதிரி உலகம் இது. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இளமையில் ஆடுத்துட்டு கெட்ட பேர் வர்றதை விட ஒரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியாக வாழறது சந்தோஷம். அதனால் அந்த இளமை மறுமணத்தை விரும்புகிறேன் நான். என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க ஐயா. பண்ணிட்டோன்னே அவங்க 22 வயசுல அதான் இளம் விதவி ஆயிடுறாங்க. சரி, அவங்க அந்த அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது பண்ணிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம்? கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணால் கவர்மெண்ட் உத்தியோகத்தை பிடிங்கிடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா கனவே இல்லைன்னு தான் அதுக்கு பென்ஷன் கொடுக்குறான், வேலை கொடுக்குறான். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், வேலையும் ஓணும் பென்ஷனும் ஓணுன்னு போனீங்கன்னா பிடிங்கிடுவான். அதை அதுதான் என் கேள்வி. கேள்வி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. ஆத்மா வணக்கம். நல்லது. 10 வீட்டில் பொண்ணு காட்டுறாங்க. 10 பொண்ணுமா பிடிக்குதா? ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்குது. அது குரங்கு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்சிருந்தாத்த கட்டிக்கிறான். அழகாகலாம் கூட வானா நல்லா இல்லைன்றான். இல்லை, அது மாதிரி மனம் எதை விரும்புதோ அதை தான் செய்யும். 10 பொண்ணையும் பார்த்துட்டு 10 நான் கட்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி 1000 கோயில் இருந்தாலும் உனக்கு எந்த தெய்வம் விருப்பமாக பார்த்தோ அதை கும்பிட்டு போ. சொல்லுப்பா. என் பேர் பரமேஸ்வரன். ஜோரா பேசுப்பா, மைக் போவாது. என் பேர் பரமேஸ்வரன், கும்பகோணத்துலேருந்து வரேங்க. எங்கேருந்து? கும்பகோணத்துலேருந்து வரேன். சரி. 5வது உபதேசம் வாங்க வந்திருக்கேன், 4 உபதேசம் வாங்கிட்டேன். சரி. ஃபஸ்ட்டு இந்த உங்களுக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுப்பா. ஏன்னா இந்த இறை பயணத்தை வந்து இப்படி தான் போகணுன்ற முதல்ல உங்களோட உரையை கேட்டு தான் நான் உங்களால் ஈர்க்கப்பட்டு தான் இதுக்கு வந்தேன். சரி. எனக்கு என்னமோ என் மனசாட்சிப்படி சரியான வழியில் போயிட்டுருக்கன்றது தோணுது. சந்தோஷம். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி. இந்த ஆசிரமத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இந்த பயணம் எப்படியே தொடர்றதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் என்ற என்னோட கண்டிப்பாக. என்ன நம்புறவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ உண்டு. என்ன நம்பாதவங்களுக்கு அதனுடைய பலனே கிடைக்காது. எனக்கு சிறு வயசுல இருந்த சில கேள்விகள்லாம் வந்துச்சு. ஆனால் உங்களோட வீடியோ ஒரு நாளைக்கு 4-5 எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன். 2 வருஷமா பார்த்துட்டு எல்லா கேள்வியும் உலகத்தில் யார் யார் மனசில் என்னென்ன வருதோ அத்தனை கேள்விக்கும் அதில் பதில் சொல்லியிருக்கிறோம். கேள்விகளும் அந்த பயிற்சியில் நம்ம தொடர்ச்சியாக விட்டாலும் தொடர்ச்சியாக பண்ணுறதுனால, அந்த இடைவெளி இல்லாமல் பண்ணுறதுனால அந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு போகாது. ஏன்னா ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் அதை பற்றி கேள்வி வந்துக்கினே இருக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கினீங்கன்னா அந்த கேள்வி போயிடும். அது மாதிரி நீ உண்மையான பாதையில் போய் உண்மையை அறியும் போது சந்தேகங்கள்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடும். புரிதல் தன்மை வந்துடுது. சொல்லுப்பா. எனக்கு நான் 9 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அண்ணன் தான் என்ன பார்த்து, நான் 11வது பிள்ளை எனக்கு எங்கள் வீட்டில். சரி. என்னடா அப்படி அப்பா இறந்துட்டாங்களே, இப்போ பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்துட்டு வேலைக்கு போனாலும் என்னை கூட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அப்பயே அந்த கேள்வி வந்துச்சு எனக்கு. ஆனால் அதோட எங்கள் அண்ணன் வந்து எங்களை பார்த்துக்கிட்டதுனால அதோட வறுமை, அதாவது அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இல்லாதனால அப்படியே அதே தேடின்னு போயிட்டீங்க. ஆமாம், அப்படியே போயிடுச்சு. பொழப்ப தேடி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு பொழப்ப தேடி போனால் அப்படியே படிக்க வச்சாங்க. அப்படியே வாழ்க்கை போச்சு. கல்யாணம் வரைக்கும் அண்ணன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கைன்றது புதுசாக போகும்போது 25-28 வயசில் நிறைய என்னடா அப்படிலாம் பிரச்சனைகள் வந்து 21 வயசில் படித்து முடிச்சோன்னா தேடுதல் வந்துச்சு. திருப்பி நம்ம பொழப்பு பார்க்கணும் தேடணுமேன்றக்காண்டி அந்த நோக்கி போயிடுச்சு. அப்போ தேடி போனால் சில ஆட்களை தேடி போனால் எனக்கு சரியான வீடு கிடைக்கல. அவங்க போய் சொல்கிற போயிடுச்சு. 1 மாதம் பண்ணோம். அப்புறம் இள வயதுனால அடுத்தடுத்து வேலையை தேடி போன்றனால தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் அது தொடர்பு இல்லாமல் போயிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் 40 வயசில் உணர்ந்ததுக்கப்புறம் உங்களோட பேச்சு கேட்கும்போது சரி இது சரியான முறையாகுன்றக்காண்டி வந்ததுலேருந்து ஆத்ம திருப்தி இருக்குது. மன திருப்தி, ஆத்ம திருப்தி இந்த பயணம் பண்ணுறதுல ரைட். இந்த இறை பயணத்தை வந்து இப்படி தான் அது எப்படி உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை பிடிச்சிக்கின்னா தெரியும். இந்த பயணத்தை உடலினுடைய உதவியால் தான் உயிரை பிடிக்க முடியும். உடல் இல்லைன்னா உயிரை பிடிக்க முடியாது. அப்போது உடலினுடைய உதவி, தாயின் தகப்பனுடைய உதவியில் தான் நம்ம இந்த பூமியில் வந்தோம். தாய் தகப்பன் ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பிறக்க போகிறதே இல்லை. அப்போ தாய் தகப்பனுடைய உதவியில் தான் இந்த பூலோகத்துக்கு நம்ம ஜனனமானோம். அதே மாதிரி இந்த பூலோகத்தில் வாழணும்னா உடலினுடைய உதவி இல்லாத உயிர் வாழாது. அதனால் உடலினுடைய உதவியை வச்சுக்கினே உயிர் கரையேறிடணும். அதனால் அந்த உடலை நல்ல உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை விடாமல் பண்ணு. என்ன நான் அறியணும்,
நான் கடவுளை பார்க்கணும், நான் பெரிய ஞானி ஆயிடணும், அதெல்லாம் சும்மா கற்பனை கதை அது. ஆமாம், உன்னை உணரு. நீ நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கோ, உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக வாழ கற்றுக்கோ, அமைதியாக வாழ கற்றுக்கோ. அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு ஆரவாரம் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட வாதம் பண்ணுறது, இதனால் ஒரு பயனும் கிடையாது, பகை தான் வளரும். அதனால் உன்னை அறியறதுக்கு முயற்சிகளை பண்ணு. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடலினுடைய உதவியால் உயிரை வச்சுக்கோ. இதனால தான் ரொம்ப அழகாக சிவவாக்கியர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையினார். ஓடம்ன்றது உடல். இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கே எதுலேயும் ஓடி உலாவ முடியும். இந்த உடலை வச்சு தான் உயிரை பதப்படுத்திக்க முடியும். இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா அதை பதப்படுத்த முடியாது. உடல் விழுந்து போச்சுன்னா எதுவுமே தெரியாத அனாதையாக போயிடுவே நீ. அதனால் இந்த அனாதை ஆகக்கூடாதுன்னா இந்த உடலை வச்சுக்கின்னு உயிரை பதப்படுத்தினா கடவுளோட சேர முயற்சிகளை பண்ணுங்க. அதை தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு மகானும் நமக்கு பல அறிவுரைகள் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்மளால் எடுக்கவும் முடியல, நடக்கவும் முடியல. அதனால் இனிமேலாவது தொடர்ந்து நடங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மைதான். இந்த பயிற்சிகள் தொடரும் போது அந்த கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் தவிர்த்து போயிடுது. அது இந்த செயல் நமக்கு தேவையா இல்லையான்ற யோசனை பண்ணி மனித தன்மையாக செயல்பட தூண்டுது. அதனால் இதாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரு பார்த்து சீப்பாக தான் இருக்கும் இந்த கேள்வி கேட்டால். இந்த 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் பாவம் தீராதுன்னு சிலவன் தப்பு செஞ்சால் சொல்கிறாங்களே. ஆமாம், அது 7 ஜென்மங்கிறது 7 + 7 14 இந்த ராமன் காட்டுக்கு போகிற விஷயமா, இல்லை 7 49 பிறப்பு மனித பிறப்பு எடுப்பான்ற 7 பிறப்பு ஒரு மனிதனுக்கு. அதுக்கு தான் இவர் ரொம்ப அழகாக சொன்னார், நீ எதுவெல்லாமா பிறந்த, புல்லாக பிறந்த, புழுவாக போன, கல்லாக போன, உயிராக போன, பேயாக போன, பல கன உயிர்களாக ஆன மனிதனாகவும் வந்திருக்கிறடான்ட்டு. இது இந்த 7 பிறவிலையும் தொடர்ந்து வந்திருக்கிற நீ. நம்ம பாரதியார் கூட 7 பிறப்பை பற்றி பாடியிருப்பார். அப்படி 7 பிறப்பு. திருப்பி இந்த 7வது பிறப்புலையாவது நம்ம இறைவனை பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி புல்லாகி புழுவாகின்னு போயிடுவோம். மனித பிறப்புங்கிறது 7 தான். ஆமாம், ஒரு மனிதனுக்கு பிறப்பு 7 வரைக்கும் வருவான். அந்த 7க்குள்ளே கடவுளை பிடிக்கணும். பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி 1ஆம் கிளாஸ் போயிடுற மாதிரி. அந்த மாதிரி. அதனால் அந்த 7 பிறப்பை வகுத்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த பிறப்பு கட்சி இருக்குது. அந்த பிறப்பில் கடவுளை அடையறதுக்கு வழி தேடுங்க. கொள்ளும் விஷம். ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபம் விட்டுருக்காங்க நிறைய. ஆமாம் சார், அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது? அவங்கெல்லாம் கோபத்தை அவங்களே வேணா முனிவருங்க கிட்ட போவேண்ணா. நம்ம சாதாரண நம்ம ஆளுங்க கிட்ட சொல்கிறேன். இத்தனை நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க. இப்போ உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை நாள் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான், சவட மாதிரி. அப்போவும் இவங்க கம்முன்னுப்பாங்க, பையன் தானே வைக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பொண்ணு போய் இவர் வச்சதை ஆஃப் பண்ணிவிடும். சரி, என்ன பண்ணுறது, பொண்ணு தானே ஆஃப் பண்ணிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்டு வைக்கிட்டோம், பையனுக்கு 2 அரை ஊதுப்பார். ஏன்? இவர் போற பாதை அப்படிப்பட்ட பாதை. அதுக்கு எவை இடைஞ்சலா வந்தாலும் கோவப்படுவான். ஆனா முதல்ல அவன மாதிரியே இருந்துட்டான் இல்லையா? நம்ம இவரு ரொம்ப நல்லா சொல்லுவார், கிருபானந்த வாரியார். ஒரு பாலம், ஒரு பாலத்து மேல ஒரு பக்கம் யானை போகுது. குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது. அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது, பீல பிறண்டுட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கின்னு வருது. எப்படி வருது தெரியுமா? என்ன மாதிரி கர்வம் பிடிச்சி வருது. அது இந்த பன்னி திவுளுண்டு இவ்வளோ பெரிய யானை. இந்த பண்ணியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குறுக்கி ஓரம் போய் நிற்குது. என்னையா இவ்வளோண்டு பண்ணியை பார்த்து இவ்வளோ பெரிய யானை பயந்து ஒடுங்கி நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னா, இது சுத்த பொருள், அது அசுத்த பொருள். அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு. அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது. இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்க வேண்டாது நம்ம, தெரியுமா? அது மாதிரி சுத்த பொருள், அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் 3 விதமான பொருள்கள் இருக்குது. இப்போ காவாயில் விழுது தண்ணி, மழை பெய்யுது இல்லை, தண்ணி காவாயில் ஊது. என்ன தண்ணி? அது தண்ணி தானே. என்னன்னு சொல்கிறோம்? ஏய் அசுத்த தண்ணிடா, காவா தண்ணிடா அதுன்றோம். அதே தண்ணி ஒரு குளத்துல ஊது, என்ன சொல்கிறோம்? சுத்த தண்ணி பண்ணுறோம்.
அதே தண்ணி மெடிக்கலுக்கு பிடிக்கிறான் நேரம் கொட்டும் போது அதை என்ன சொல்றோம்? டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம். 3 மழை தான். ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு. நீ வாழத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர் போ. இதுக்கு மேல நான் என்னமா சொல்றது சார்? அநியாயமாகுது உன் கேள்வி. கேளு கேளு கேளு. இறங்கிட்ட ஒரு முடிவோடு வந்துட்டேன் போடு. இப்போ இங்க உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படி பட்டுக்கிறாங்கன்னா அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க. இப்ப சுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் மாசம் மாசம் வரணும். வந்தாதான் அந்த பரிசுத்தம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படியே போயிட வேண்டியதுதான். நான் மகா ஞானி இன்னைக்குன்னு சொல்லு சாமி. இதற்கு முன்னால ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சொல்லுவேன். சனாதன தர்மத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, பெண்களை இழிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்க ஒரு நீண்ட விளக்கமா போயிடுச்சா? இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்ற வர அப்படின்னா, சரி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே. சரி, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஆண்கள் பெருமையா பேசுறோம். அதனால ஐயா ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்க. கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான், ஏன் சாமி பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணுடைய காலடியில் விழுந்துக்கிறானே, இந்த பெண்ணுக்காக கொலை பண்ணிக்கிறானே, பெண்ணுக்காக அத்த நாட்டை அபகரிக்கிறானே, இது ஏன் சாமி பெண்ணுக்கோசமே செய்கிறான்? அப்போ பெண்ணுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்குறாங்க. கம்பம் சொல்றாரு, அட பைத்தியக்காரா, இது ஒண்ணும் இல்லடா, நடை உடை பாவனைடானார். அவ நடக்கிற நடத்தை, அவ கட்டிங்கிற ஆடை, அவ செய்யற சேஷ்டை, இது 3 சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாகுதுறானா. சரி, இது மீண்டு வருமானா? மேலாகுதா? மீண்டுதுன்னா உலகம் அழிஞ்சிருந்தானா? பாரதியார் பெண்களை பத்தி பேசினார் இல்ல? எல்லா மகான்களும் பெண்களை பத்தி பேசலாம். எந்த பெண்களாவது ஆண்களை பத்தி பேசி உண்டா? இல்லை. ஏன் பேசுறதில்லை அப்படின்னா, பெண்ணென்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆணென்ற ஒரு இனம் இல்லை. பெண்ணென்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம் என்ற ஒரு சக்தியே இல்லை. அப்போ பெண்ணென்ற பேரே ஒரு புனித பேர் சாமி. இப்போ நேற்று கூட நான் சொன்னேன், பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. இந்த 3 இயங்கணும்னா வெள்ளி ஓடணும். வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது, சூரியனை நிற்காது, சந்திரனை நிற்காது, சுக்குநூற செதறி போயிடும். அப்போ இத்தனையும் கட்டுக்குள்ள வச்சுக்கின்னு அத்தனையும் ஏகிக்கிறது வெள்ளி. வெள்ளின்னா என்ன? பெண்ணுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை குடிகாரன் இருப்பான், ஜூதாடி இருப்பான், புறம்போக்கு இருப்பான், எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யாரு? ஒரு பெண். அந்த பெண்ணுன்ற ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா குடும்பன்றது ஒன்று இருக்காது. அப்போ பெண் உயர்ந்தவ இல்லையா? இந்த பூமியில சிவம்ன்றது ஆகாயத்தை சம்பந்தப்பட்டது, சக்தின்றது பூமியை சம்பந்தப்பட்டது. இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில இல்லைன்னா, பெண் தெய்வம் இல்லைன்னா நீயும் நானும் பிறக்கவே மாட்டோம் சாமி. ஒரு பெண் ஒரு ஆணை நல்ல வழியில் அவன் பயன்படுத்தினால்னா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக போயிடும். ஒரு பெண் அவனை தீய வழியில் பயன்படுத்தினால்னா அந்த வாழ்க்கையே அழிஞ்சுது. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறது ஒரு பெண்ணுடைய கையில் இருக்குது. அதனால தான் கல்யாணம் ஆணுச்சுன்னா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆம்பளை கையில் குத்து விளக்கு குத்து, நீ தாம்பா கொலை விளக்கு, நீ தாம்பா என் குடும்பத்தை காப்பாற்றணும் சொல்லிக்கிறோமா? இங்கே நான் சொல்லிக்கிறோமா? ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே? ஒரு பெண்ணுக்கிட்ட குத்து விளக்கு கொடுத்து, எம்மா என் குலதெய்வமே நீ தான், என் குடும்ப மான மரியாதையே நீ தான், இந்த குடும்ப குத்து விளக்கே நீ தான், இதை எடுத்து திரும்ப வைமான்னு பெண்ணுக்கிட்ட தானே கொடுத்த. இதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுங்க, எப்படி நியாயம்? இவ்வளவும் ஏன் பேசலாம் தெரியுமா? நிறைய ஆன்மீகவாதிங்க பேசுனாங்க, ஆனால் எல்லாருடைய பேச்சும் நாங்கள் கேட்டோம். பாதி புரிகிற மாதிரி இருக்கும், பாதி புரியவே இல்லை. ஆனால் வேற விதி இல்லைன்னு 1 மணி நேரம் உட்காந்து இருந்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு யோசித்தா ஒன்றும் புரியல எங்களுக்கு. ஆனால் நீங்கள் பேசுறது எப்படின்னா, ஒரு குழந்தை உட்காந்து கேட்டால் கூட புரிஞ்சிடும். ஒரு தனி மனிதங்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரியே இருக்குது உங்களுடைய கிளாஸு.
இதை மாதிரி உங்களுக்கு முன்னாடியும் யாரும் பேசலை, உங்களுக்கு பின்னாடியும் யாரும் பேச போதில்லை சாமின்ட்டாங்க. இதை விட பெருமை என்ன ஒன்று நமக்கு உண்டு சொல்லு சாமி. இத்தனைக்கா நான் ஒரு கைநாட். கேள்வி கேட்டங்களை பார்த்தா எல்லாம் கிராஜுவேட்டுங்க, இறக்கம் இல்லாத கிராஜுவேட்டுங்களா. என்னடா பாவம் இருந்தாலும் படிக்காத ஆள் உள்ள போடுறோமே காவு போடுறோமேன்ட்டு போடு. நீங்கள் தான் எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறீங்க. அவன் பெயர் சாமி. வீட்டில் தூங்கின்னு இருக்கும்போது சாமி வெளியே வந்து வாசலில் தூங்கும் ஓர வீடு. அப்பா அம்மாங்கெல்லாம் உள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியே தூங்கியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கு எல்லாம் சரி காற்று தாசி உள்ளே போய் தூங்கலான்னு பார்க்கும்போது என்னை வந்து அந்த தலைகாணி எடுத்துன்னு வைப்பாங்க. இறந்தோம் என்னை எழுப்பினாங்க. அப்போது நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ஓனி வெளியே சாமி. அங்கே ஓம்ன்ற மாதிரி ஒரு குருமாருங்கெல்லாம் போனாங்க சாமி. ஒரு 10-15 பேர்கிட்ட அந்த குரு முகம் பார்த்தோம் சாமி. அந்த வயசில் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் ஓம்ன்ற சத்தம் வள்ளி கேட்டுச்சு சாமி. அப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் விட்டு எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்க. அவங்க அதை பற்றி எதுவும் கண்டுக்கல தெரியாது. அப்புறம் உங்கள் வீடியோ வந்து ஒரு 3 வருஷமாக பார்த்துருக்கேன் சாமி. அப்புறம் அந்த முகம் வந்து உங்கள் முகம் எனக்கு அது அடையாளம் வந்துச்சு. அந்த வயசு அப்போ பார்த்த முகம் தான் இது அது அப்படின்னு அடையாளம் வந்துச்சு சாமி. அப்புறம் வந்து இப்போ 2ஆம் மாதம் உபதேசம் சாமி. இது வரும், இந்த வரும் நிறைய வரும். அப்புறம் சாமி அமெரிக்காவிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சாமி உங்கள் வீடியோவை நான் டெய்லி பார்க்காம இருக்க மாட்டேன். நான் மெயினாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்குறது ஒரு பக்கம், ரெண்டாவது உங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. ஏன்னா இந்த தாடி வச்சுட்டா பெருவாரி ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் ஆகிடுவாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஆறுதல், அவங்க அப்பாவை பார்த்தா ஒரு ஆறுதல். அந்த மாதிரி இல்லை சாமி. இன்னொரு அது எனக்கு ஒரு அதிசயமாக இருக்குது சாமி வாழ்க்கையில். அதான் இன்னொன்று சாமி, நான் வந்து மாம்பழம் ஒரு 15 வருஷமாக சிறுகியில் சாய்பாபா சாமி கும்பிட்டுருப்பேன். மாம்பழம் கடையிலே இருப்பேன். காலையில் 7 மணிக்கு போன நைட் 10 வெளியே இது மாதிரி வரும்போது கடவுள் வரும்போது மனுஷனுக்கு எதையோ ஒன்று பிடிக்கும். நம்ம எத்தையோ ஒன்று கும்பிட்டா என்ன சாய்பாபா பார்க்கும்போது அதான் அவ தாண்டி வந்து கும்பிடணும். ஏன்னா மகாராஷ்டிராவில் இருந்தார் ஒரு சாய்பாபா. இப்போ தமிழ்நாட்டிலலாம் இப்போ கொஞ்சம் நிறைய பரவி போச்சு. ஆந்திராவில் தான் முதல்ல சாய்பாபாவனுடைய அதிகம். ஏன்னா பக்கத்தில் மகாராஷ்டிரா பக்கத்துலேயே ஆந்திரா. அதனால் அங்கே இப்போ கொஞ்சம் நிறைய ஆகிப்போச்சு. எதையோ ஒருத்தர ஏதோ ஒரு மகானை ஏதோ ஒரு கடவுளை மனசுல வச்சுதான் மனுஷனுக்கு ஒரு ஆறுதல். 15 வருஷமா ஒரு வணிகம் சாமி. மாமலா சந்திரனை பார்ப்போம் சாமி. சந்திரனை நிலவை பார்க்கும்போது மாமலா ஒரு நினச்சிக்குவோம் சாய்நாதன். இப்போ ஒரு மாதம் முன்ன சாமி பாடம் பண்ணியிருந்தேன். சரி, மேலே 3ஆவது மாடி ரூமு. சரி, 10 வந்து மாமலா ஜன்னலில் மாமலா படிக்கும்போது ஜன்னல் திறக்கும்போது பாடத்தை சாய்பாபாவை நினைக்கிறதையோ என்ன நினைக்கிறதையோ விட்டுடு. இல்லை சாமி பாடம் பண்ணியிருந்து முடிச்சுன்னு வெளியே வந்து அந்த ரூமில் முதல்ல சாய்பாபாவை முதல்ல கும்பிட்டுக்கின்னு இருந்தேன், நினச்சிக்கின்னு இருந்தேன். இப்போ என்ன நினச்சின்னுக்கிற சாய்பாபாவை நினைக்கிறது என்ன நினைக்கிறதெல்லாம் விட்டுடு, உன்னை நினைக்க கற்றுக்கும். ஏன்னா இந்த பாடத்தினுடைய நிலையே என்னன்னா எல்லாத்தையும் மறந்துடு, உன்னை ஞாபகப்படுத்திக்க, உன்னுடைய உருவத்தை பாருன்றது தான் இந்த பாடத்தினுடைய நிலைமையை. அதை பண்ணுங்க, அதை பண்ணினா தான் உனக்கு புண்ணியம். சாய்பாபாவை பார்த்தீங்கன்னா சாய்பாபா புண்ணியத்துக்கு போயிட்டாரு. இப்போ நீ அவரை கும்பிட்டு ஒன்னே ஆக போதில்லை. இப்போ என்னை கும்பிட்டு ஒன்னே ஆக போதில்லை. உன்னை கும்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் உண்டு. அதனால தன்னை அறிய தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரனை பார்க்கும்போது நல்ல விஷயம் பார்க்கும்போது உங்க முகம் ஓவியம் மாதிரி அது மனபிம்பம் தானே. மனசு வந்து எதுவா நினைக்குதோ அதுவா அது தோற்றத்துக்கு வரும். அதனால சந்திரன்ல என்ன பார்த்தினால நான் இருப்பேன், சூரியன்ல பார்த்தினால இருப்பேன், வெளியே பார்த்தினால இருப்பேன். இது உன் மனசனுடைய நினைவு தான். இந்த நினைவு தான் கடவுளையும் காட்டுறது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இதை விட உன்ன நனி, அதுதான் உனக்கு நல்லது. ஆத்மநகம் சாமி. சொல்லுங்க. என் பேர் இருளப்பன், பல்லாவரத்துலேருந்து வரேன் சாமி. நம்ம ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். ஆல்ரெடி நீங்கள் கொஸ்டின் ஆன்சரில் சொன்னதான். ஏன்னா இப்போ நைட்டு தூக்கத்திலே சாகுறாங்க சாமி. தூக்கத்தில் இப்போ நிறைய பேர் தூக்கத்திலேயே உயிர் போகுது பார்த்தீங்களா? அது புரண்டதுனால உயிர் போதா, இல்லை சடனாக எரிச்சதுனால அதிர்ச்சியில் எரிச்சதுனால உயிர் போதா,
இது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா யாரும் தூக்கத்தில் இருக்கும்போது தட்டி எழுப்ப வேண்டாம், சத்தம் கொடுத்து எழுப்புங்க ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லியிருக்கிறேன். ஆனால் உயிர் போட்டு நீ பெற்ற எதுனாலும் ஊந்தா ஏந்துப்பான், பெற்றாமல் விட்டாலும் செத்து போயிடுவான். சாவுன்றது எப்படி ஒன்றா நடக்கும். ஆனால் அது உன்னால் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் பெற்று எழுப்பாதீங்க, குரல் கொடுத்து எழுப்புங்கன்னு சொன்னேன். மரணம்ன்றது எப்படி ஒன்றா வரும். புல்லு தடிக்கு வந்து செத்து போகிறான், லாரி யாருன்னா சாக மாட்டேன்றான் இல்லையா. மரணம் எப்படி ஒன்றாலும் வரும். அதனால் அது உனக்கு எதுக்கு அந்த கதை? நீ உயிராக தானே இருக்கிற, நீ ஒன்றும் செத்து போயில்லையே. நீ செத்து போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னாக்கா நான் செத்து போறேன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. தூக்கத்தில் செத்து போகிறான், நடக்கும்போது செத்து போகிறான், படுக்கும்போது செத்து போகிறான். உனக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? அது டாக்டருங்க ஆராய்ச்சி பண்ணணும், உனக்கு ஏன் அந்த வீண் வேலை? என்னப்பா இதா கேள்வியாப்பா இது. இன்னொன்று சாமி, ஆக்சுவலாக இப்போ இந்த முன்னாடி ஒரு ஐயா அந்த கேள்வி கேட்டாங்க. இப்போது ஒரு குழந்தை வெளியில் வரும்போது உயிரும் இல்லை பிணமும் இல்லை, வெறும் பிண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு உடல் உறவு பண்ணும்போது விந்து வந்து ஆண் மூலமாக தான் வருது. விந்து வந்து அவர் ஆண் மூலமாக வருது. அப்போ அந்த குழந்தை வெளியில வரும்போது அப்போ அந்த ஆணோட உயிர் எங்கே போகுது? ஏன்னா ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது உயிரா இருக்கு, வெளியில வரும்போது தொப்புள்களை கட் பண்ணும்போது அது பிண்டமா வருது. அப்போ ஆணோட உயிர் எங்கே போகுது? அது உள்ள போயிடுச்சு, அது தாயோட போயிடுச்சு. அது அந்த உயிரில் தான் அவ்வளோ நாள் வளர்ந்தது. அது அதை கட் பண்ண உடனே அதுக்கு இணைச்ச உயிர் போயிடுச்சு. சுயமான உயிர் பிறந்த பிறகு கட் பண்ண பிறகு தான் அதுக்கு சுயமான உயிர் வந்தது. அதிலேருந்து தான் அது இயங்குது. அதனால தான் அப்பா பேச்சும் கேட்கறதில்ல, அம்மா பேச்சும் கேட்கறதில்ல. அது அப்பாவினுடைய உயிர் அதுக்கு இருந்ததுன்னா அப்பா பேச்சே கேட்டுனுக்கும், அப்பா மாதிரியே இருக்கும். அது அதனால தான் இருக்கிறதில்ல, இது அப்பாவையே உதைக்கிறது. அது எப்போ தாயினுடைய விந்துல போச்சோ சுரோனிதமும் அந்த விந்தும் கலந்து தான் அந்த உயிர் உருவம் உருவாச்சு. அதுலேருந்து தான் அது இயங்குச்சு. வெளியே வந்து அதை தொடர்பை கட் பண்ணோன்னா அதுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாமல் போச்சு, சுயமாக இயங்க ஆரம்பிச்சு. சுயமாக இயங்கும் போது அதுக்குன்னு தனி மனம், அதுக்குன்னு தனி எண்ணம், அதுக்குன்னு தனி செயல், எல்லாமே மாறி போச்சு, தனித்தனியாகி போச்சு. உன்னுடைய செயலோ உன் மனைவியினுடைய செயலோ அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ பாவம் புண்ணியம் மட்டும் எப்படி சாமி அதோட கண்டுமையாக? பாவ புண்ணியம் உடல் இருக்குது இல்லை, உடல் வந்துக்குது இல்லை, உடல் வச்சு உயிர் தான் உடலாக மாறி வரும். உடலுக்கும் உயிருக்கும் சமம். உயிர் தனி, உடல் தனி. அதனால இப்போ ஒரு பானை செய்கிற அது மண் தனி, தண்ணி ஊற்றுனா தண்ணி தனி. அது மாதிரி இது உடல்ல இருக்கிற உயிர் தனி, இந்த பானைன்ற உடல் தனி. இந்த உடல்ல அந்த பாவ புண்ணியம் இருக்குது. அதனால நீ வேதனைப்படுற. இன்னொரு கேள்வி சாமி, இப்போ தஞ்சாவூர் சிவன் கோயில் சொல்கிறோம், பெரிய பெரிய கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல சாமி, இப்போ அதில் வந்து பல நுணுக்கங்களோட அந்த கோபுரம் கோயில் கட்டியிருக்காங்க. உயிரெழுத்து மையெழுத்து நிறையா கலை நுணுக்கத்தோடு அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சிவன் வைக்கும்போது மட்டும் கருவூர் நட்சத்திரோட உமிழ்நீர் பட்டால் தான் அந்த சிவன் உட்கார மாதிரி சொல்கிறாங்களே, அது இப்போ சிவன் கோயில் கோபுரம் கட்டுறாங்களே சாமி, சிவன் கோயில் தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. சரி, அது பல நுணுக்கங்களோட வச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ கலைநயத்தோட நுணுக்கங்களோட வச்சு கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில் நம்ம சிவலிங்கம் வைக்கும்போது மட்டும் கருவூரார் சித்தரோட உமிழ்நீர் பட்டதுனால தான் அந்த சிவன் வந்து உட்கார்ந்தது மாதிரி சொல்கிறாங்களே, அது தெரியலப்பா, அவங்கள தான் கேட்கணும். அது ஏன்னா நான் இல்லைப்பா 1000 வருஷத்துக்கு முன்னே, அதனால எனக்கு தெரியாது. அது கர்மலே இது எப்படி? இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் சொல்ல முடியும். நான் 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்தால் அது யார் வச்சாங்கன்னு சொல்லலாம். நான் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லினப்பா. கோவில் இருக்குது, வழிபட வச்சுக்குது, நீ போய் கும்பிட்டா கும்பிடு. இப்போ நீ அது மாதிரி கட்ட போறியா? நீ கட்டுறதா இருந்தால் அதை பற்றி கேட்டீங்கன்னா நியாயங்குது. இது எல்லாம் தேவையில்லாத டைமிங் பண்ணக்கூடாது. தஞ்சை கோயில் தான் நுணுக்கமாக கட்டிக்குதா? சிதம்பரம் கோயில் எப்படி இருக்குது? எந்த கோயில்? திருவண்ணாமலை கோயில் எப்படி இருக்குது? கட்ட முடியுமா? இப்போ அந்த கோபுரத்தை ஒரு கோபுரம் கட்ட முடியுமா? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏமநாதீஸ்வரர் கோயில் எப்படி இருக்குது? எல்லா கோயிலும் கலை நுணுக்கத்தோடு தான் கட்டி இருக்கிறான். ஆனால் தஞ்சை கோயிலில் கலை நுணுக்கத்தோடு கட்டி எவனா போகிறான பார்த்தியா? டூரிஸ்ட் சென்டர் மாதிரி தான் இருக்கும். கூட்டம் போதா பார்த்தியா அந்த கோயிலில்? மற்ற கோயிலில் இருக்கிற கூட்டங்குதா? ஸ்ரீரங்கம் கோயில் கட்டிக்கிறான்னு எப்படி இருக்குது? அதனால ஒரு கோயிலை வச்சு நீ பார்த்தது மட்டும் நிஜம் நினச்சிக்காத. உலகத்தில் 1000 நிஜம் இருக்குது.
அதனால உன்னால எதை செய்ய முடியும் அதை யோசினாக்கா இந்த கோயிலை பற்றி அந்த கோயிலை பற்றி யோசி. நீ ஒரு கோயில் கட்ட போகிறதா தான் பரவாயில்ல, அதை பற்றி நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நான் கட்ட போகிறேன்லாம். கட்ட முடியுமா உன்னால? ஒவ்வொரு ஊட கட்ட முடியாது. நீ அந்த கோயிலுக்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டேன் சொல்லு. அந்த ஆத்மா வந்து அந்த கர்மத்தினால அந்த மூச்சு உள்ளே ஏற்றுக்குதா இல்லை ஈசனே வந்து ஒரு மூச்சாட்டுறாங்க? இந்த கேஸ் தயார் பண்ணுவாங்கல்ல, பெரிய தொட்டி ஒன்று கட்டுவாங்க. அந்த தொட்டி கட்டிட்டு அதில் சாணி கொட்டுவாங்க. தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி விட்டுடுவாங்க. குழச்சி விட்டு மேலே ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க. இது சாதாரண சாணி தான், சாதாரண தண்ணி தான். இதை கொட்டிட்டு அது காற்று போகாமல் அதை முழுவணுன்னு அதுலேருந்து ஒரு கேஸ் ஓப்பன் ஆகும். அந்த கேஸ் அடுப்பத்து வைக்கிறது, இது பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி உணவுன்ற பொருள்களை போட்டுட்டு இந்த வயிற்றில் தண்ணியை ஊற்றி அந்த மிஷினை அதை குழப்பி விட்ட உடனே உங்களுக்கு மூச்சு ரைஸ் ஆகுது. இந்த ஆகாரம்னு ஒன்று போடலைன்னு சொன்னால் மூச்சுன்னே ஒன்று வராது. குழந்தை பிறந்த உடனே ஏன் பால் கொடுக்குறீங்க? அந்த பால் கொடுக்கலன்னா மூச்சே வராது, குழந்தை செத்தே போயிடும். அப்புறம் கொஞ்சம் தயாரான உடனே பிஸ்கட் ஊட்டுறீங்க. இதெல்லாம் எதுக்கு ஊட்டணும்? கடவுள் தெரியுமா அந்த குழந்தைக்கு? கடவுள் அந்த குழந்தைய காப்பாற்றுவாரா? மனிதன் தான் காப்பாற்றுவான், தாய் தான் காப்பாற்றுவான், தகப்பன் தான் காப்பாற்றுவான், மனுஷன் தான் காப்பாற்றுவான். ஆனால் அந்த மனுஷன் எதை கொடுத்தா அந்த குழந்தை காப்பாற்றணும்? ஆகாரம் கொடுத்தா தான் அந்த குழந்தை காப்பாற்றும். கடவுள் கத்தி அதுக்கிட்ட சொல்லி நேற்றுனா அது பிழைக்காது. அப்போது கடவுள்ன்றது எதில் இருக்குதுன்னா ஆகாரத்தில் தான் இருக்குது. அந்த ஆகாரம் தான் மூச்சை உண்டாக்குது. அது பிறந்ததுலேருந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டது, அப்புறம் போக போக நிறைய சாப்பிட்டது, அப்புறம் வயசாக ஆக திருப்பி பழைய நாளைக்கு கொஞ்சோண்டு வந்துடுச்சு, குழந்தைக்கு வந்துடுச்சு. அப்போது பிறக்கும் போது குழந்தையாகவும் இருந்தது, போகும்போது அதனுடைய மனம் குழந்தை மனமாகவும் போகுது. இதுதான் இயற்கை இயக்கம். இல்லை இல்லை, இது குழந்தை வெளியில் வந்த ஒரு மூச்சு எடுக்குது இல்லையா? ஆமாம். அந்த மூச்சு வந்து தானாக எடுக்குதா இல்லை இல்லை, அந்த குழந்தைய அது வந்து சாகவும் இல்லை. அந்த தொப்புள் கொடிய தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் தொப்புள் கொடி கட் பண்ணுறாங்கல்ல, கட் பண்ணால் அந்த குழந்தை சாகவும் இல்லை, அது உயிராகவும் இல்லை. அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவத்தில் பிண்டம்னு இருக்குது, அது அசைவத்து இருக்குது, உயிர் இருக்குது, இயங்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நர்ஸோ இல்லை அந்த பிள்ளை பரு பார்க்குறப்போ லேடிஸோ தண்ணி தெளிச்சியோ தட்டியோ விட்டுனா ஆணுது வயிறை. வாய் ஆனோடனே அந்த அகார உகாரம் மகாரம்ன்றது உள்ளே போகுது. இது மூணும் உள்ளே போய் அன்னைக்கு ஆணிச்சு பாரு, அது சாவர வரைக்கும் ஆணு வாய் திறக்கிற வரைக்கும் போய்கின்னு இருக்குது. கடைசி காலத்தில் அது ஆணு எப்படி உள்ளே போகுதோ அது ஆணு வெளியே போயிடும். அதனால தான் செத்த உடனே வெத்தலை பார்ப்பான், கவர் கட்டுவான், துணி கட்டுவான், இதெல்லாம். ஏன்னா போகும்போதும் பிறக்கும் வந்தபோதும் அப்படி தான் உள்ளே போச்சு, போகும்போதும் அப்படி தான் உள்ளே போகுது. இது மூப்பொருளாக சேர்ந்து தான் உள்ளே வந்தது. அகார உகாரம் மகாரம். அகாரம் என்னன்னா சக்தி, மகாரம் என்னன்னா காற்று, உகாரம் என்னன்னா சப்தம். இது மூணும் சேர்ந்து தான் உலகத்தையும் இயக்குது. நியூட்டான் போல்டான் எலக்ட்ரான்னு பேர். அது இங்கே விஞ்ஞானத்தில். விஞ்ஞானத்தில் அகார உகாரம் மகாரம்ன்றோம். இது மூணும் சேர்ந்தால் இந்த உடலையும் இயக்குது. உலகத்துக்கு பெருசு இந்த உடலும் ஒரு உலகம் தான் நமக்கு. இதுவும் அந்த மூணில் தான் இயங்குது. அந்த மூணு இடத்துல பிடிக்குது. அகாரம்ன்றது இடுப்பை பிடிக்குது, மகாரம்ன்றது வயிற்றை பிடிக்குது, உகாரம்ன்றது உச்சியை பிடிக்குது. இது மூணு தனித்தனியாக இடம் பிடிச்சி இயக்கம் நடத்துது. வரும்போது ஒன்றா வந்தது, போகும்போது மூணு சேர்ந்து தான் ஒன்றா போது நம்மளை படுக்க வச்சுட்டு போடுது. இதுதான் இயக்கம். எனக்கு ரெண்டாவது கேள்வி என்னென்னா, ஒரு குணத்தினால சாப்பாடு முடியாதா இல்லை சாப்பிட்றதுனால குணம் முடியாது? எதுக்கு அது கேள்வி வந்ததுன்னா, இப்போ மாடு ஆடு யானை எல்லாம் வந்து சஸ்யாகாரம் தான், அது இது மாம்சம் சாப்பிட்றது இல்லை. அசார புல் இதெல்லாம் சாப்பிட்றது அதோட குணத்தினால அது முடிவாகுதா இல்லை சாப்பாடு வந்து ஒரு மனுஷனோட குணம் முடியக்கூடாது? ரெண்டுமே நடக்கும். இயற்கையிலே தாய் தாப்பனுடைய விந்துலேருந்து வந்த குணம் அவனுக்கு இருக்குது, ஏற்கனவே இருக்குது ஒரு குணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் சாப்பிட்ற உணவு கறி மீன் முட்டை அண்டை இதை சாப்பிடும்போது உடல் பலத்துக்காக இவன் சாப்பிட்றான். இவன் சாப்பிடும்போது அந்த எதை சாப்பிட்டோன்னா அதுதான் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தம் தான் குணமாக மாற்றுது. ரத்தத்துலேருந்து விந்து சேருது, விந்து குணமாக ஆக்குது. அது இயற்கையிலே ஒரு குணமும் உண்டு. அதுக்கு தாய் தப்ப விந்துலேருந்து வந்த குணமும் உண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான். அதனால தான் ஞானத்தில் பருவம் சாத்வீக உணவு சாப்பிடுங்க, தயிர் கீரை மோர் இந்த மாதிரி பொருள் சாப்பிடுங்க, இடிக்கிறது குத்துறது கடிக்கிறதெல்லாம் துண்ணாதீங்க,
துண்ணிங்கன்னா அதுதான் ரத்தம், அதுதான் குணம், சாத்விகம் போயிடும், ராஜசம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது அதுதான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். எதற்காக மனிதன் தெய்வமாக வேண்டும்? இருக்கும் நிலையிலேயே அவன் இருக்க வேண்டியது. என்ன இருக்கிற நிலையில் இருப்ப? சொகுசா சோறு கிடைக்குது உனக்கு, துண்ணுக்கு தூங்கி இருக்கிற, சோறு இல்லாத எத்தனை பேர் இருக்கிறான்? அவன் தூங்குவானா? தூக்கம் வருமா? வருமானம் வருமா? உனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பென்ஷன் வருது, வாங்கி வச்சு சொகுசா இருக்கிற காரில் சுற்றிக்கின்னு அவன் நடக்கிறதுக்கு கூட செருப்பு இல்லை சுற்றிங்கிறான். அவன் என்ன பண்ணுவான் சொல்லு? எல்லாருடைய நிலையும் ஒரு நிலை இல்லை. எல்லா பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை, எல்லா ஏழைக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லை இல்லையா? ஞானம் என்றது ஏழைகள் ஈஸியா போகலாம், பணக்காரன் போவானா? அவனுக்கு தான் எல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பிடுவான். ஆனா பணக்காரன் ஞானத்துக்குள்ள போறான் பாரு, அதுதான் அற்புதம். அதனால்தான் நான் எல்லா மகானை விட பட்டினத்தார ரொம்ப வழிபடுறேன், ரொம்ப வணங்குறது. ஏன்னா எல்லாமே இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமனை கட்டின வெளியே வரலாம். அது மாதிரி மனம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த ஆன்மீகத்தில் நிலைச்சு நிற்கிறேன்னா அவனுக்கு என்ன வேணும்? ஒரு மன விருத்தி வேணும். ஒரு தகப்பா இருக்கிறான், 2 பிள்ளைங்க இருக்குது. பிள்ளைங்க தகப்பன் பேச்ச கேட்டுக்குன்னு நல்லபடியா இருந்தா தகப்பனுக்கு விருத்தி இல்லை. பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்து வச்சா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சொகுசா இருப்பியா? இவனுக்கிட்ட வாழத்தை விட சாவறது மேலு, இவனுக்கிட்ட வாழத்தை விட காட்டுக்கு போறது மேலு. அப்ப எதை தேடுற நீ? ஆண்டவனை தேடுற. எப்போ தேடுற? உனக்கு எப்பெல்லாம் இன்னல் வருதோ அப்பெல்லாம் தேடுற. அப்போ வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுல நீ அடிபடணும், ஏதாவது ஒண்ணுல விருத்தி வரணும், உலகத்தை ஏதாவது ஒண்ணுல நீ வெறுக்கிற நிலை வரணும். அப்பதான் தெய்வத்துக்கிட்ட போவ. ஞானின்னுட்டு பேசுறதெல்லாம் எல்லாரும் ஞானி ஆயிட முடியாது. அது ரொம்ப சிரமமான பயணம். அது அந்த சிரமமான பயணத்தை ஏத்துக்கக்கூடிய மனம் இருக்கணும். அவன் மட்டும்தான் போக முடியும், எல்லாராலையும் போயிட முடியாது. காரைக்கால் அம்மையார் இருந்தாங்க, ஞானி. அவை 3 அவை வந்தது, ஞானி. அவை வந்துடுச்சு, காரைக்கால் அம்மையார் எல்லாம் ஆம்பளை பொம்பளையும் போட்டாங்க சாமியார, போக முடியாது இல்லையா? எல்லாத்தையும் ஞானம் பண்ணா எல்லாத்தையும் உலகத்தை இழந்துக்கினே வரணும், வெறுத்துக்கினே வரணும், உன் மேல ஆசை வந்துக்கினே இருக்கணும். நீ என்ன பண்ற? உலகத்து மேலே ஆசையை செலுத்ததால உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது போயிடுற. முதல்ல உன்னை தேடு, அப்புறம் இறைவனை தேடு. சொல்லு சாமி. சரி சாமி, இப்போ ஆசைன்னு சொன்னீங்க. ஆமா, ஆசையை வெறுத்தால் தான் எதையும் ஒரு அடைய முடியும். அப்படி ஆசையை வெறுத்தால் அடைய முடியும் கிடையாது. இப்போ உதாரணமா ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது. அது சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது இன்பமா இருக்கு. ஒரு பையனுக்கு ஒரு சைக்கிள் மேல ஆசைப்படுறான், சைக்கிள் வாங்கி கொடுத்தா நான் கடவுளை அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசை தானே? ஆமா, அதுவும் ஒரு ஆசை தான். என்ன சொல்றாங்க? அருமையின் அருமையின் ஆசை அருமை அப்படின்னு சொல்லிட்டான் சாமி. ஆசையை வெறுத்தால் தான் எதையுமே அடைய முடியும் அப்படின்னு உங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உதாரணமாக இப்போ ஒரு குழந்தை இருக்குது என்றால் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது. அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஆசையை அடைஞ்சிட்டு அது மகிழ்ச்சி அடையுது. ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு சைக்கிள் கேட்கிறான், அவனோட ஆசை இருக்குது. ஒரு புல்ல தண்ணி அடிக்கிறது, ஒரு புல் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்படியாக ஏதாவது ஆசைப்பட்டால் அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீ கல்யாண பருவம் வந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா நல்ல அப்பான்றான், கல்யாணம் பண்ண திருட்டு அப்பான்றான். அதனால மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் போது நீ நல்லவன் ஆவற. இந்த நல்லவனை நான் சொல்லலை, எனக்கும் ஆசை உண்டு, நான் ஆசை இல்லாத வாழலை. இப்போ எங்கள் பொண்ணு வயிற்றுல பேத்தி, எங்கள் பேத்திக்கு ஒரு பொண்ணு. எத்தனை ஆச்சா? 4 வருஷம் வந்துச்சு. ஆனால் இப்போ 25ஆம் தேதி இங்கே பிறந்த நாள் கொண்டாடினாங்க. ஆனால் நான் இங்கே தான் உட்காந்துக்கின்னுக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்க, நீ தான் வந்து ஆசீர்வாதம், இந்த வேலையெல்லாம் வச்சு நீ என்கிட்ட வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஊரில் யாருக்கு எனக்கு தானே பொண்ணு பேத்தி இருக்குது ஆசை. ஆனா என்னுடைய ஆசை அது இல்லை. ஆசை இருக்குது எனக்கு, இந்த பொண்டாட்டி மேல ஆசை, புள்ள மேல ஆசை, பேர மேல ஆசை, பேத்தி மேல ஆசை இல்லை. எனக்கு இருக்கிற ஆசை ஆண்டவன் மேல ஆசை இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கௌதம் புத்தர் சொல்றாரு, ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையே துன்பத்துக்கு காரணம். நான் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவன். ஆசையை அறவே ஒழிச்சது ஒன்னே ஒன்று போனதான்,
பொணத்தை தவிர எறும்பு கூட ஆசைக்குது, இறை தேடுது. காவாயில் இருக்கிற கொசு கூட பசி எடுத்துக்குதுன்னா உன்னை வந்து கட்சி உன் ரத்தத்தை குடிச்சிட்டு போகுது. ஆசை இல்லாத உயிர் இல்லை. உயிர் தான் ஆசை, ஆசை தான் உயிர். அப்போ ஆசை இருக்குது. அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்றதான் பிரச்சனை. அவர் தண்ணி கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க, அவர் சைக்கிள் கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க, அவர் சாக்லேட் கேட்டாருங்க கேட்டா அது அஞ்ஞானியினுடைய வேலை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மெஞ்ஞானியினுடைய வேலை அவன் எது கேட்கறான் அவன் கண்டுக்கவே கூட. கடவுள் என்ன கேட்கறான்னு பார்த்துக்கணும். அவன் தான் மெஞ்ஞானி. இதைதான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார். அருமேன் அருமேன் ஆசை அருமேன். உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் அறுத்துடுப்பா இல்லையா? ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன். அடடே இங்க மட்டும் அர்த்தா போதாதுப்பா, கடவுள் கொடுக்கும்போது கூட ஆசையை அறுத்துடு. ஆனால் ஆசை இல்லாதவனை பற்றிக்கோணும். ஆசை இல்லாதவனை ஆசை இல்லாத புடிச்சுக்கிடாணும். அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனம். அப்போ மனிதனுடைய ஆசை எங்க இருக்கணும் அப்படின்னா, அஞ்ஞானியுடைய ஆசை அவன் குடும்பத்து மேல இருக்கணும், தப்பு இல்லை. மெஞ்ஞானியினுடைய ஆசை அவன் குடும்பத்து மேல இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நான் செய்த வேலையை இதுவரைக்கும் யாவனும் செய்ததில்லை அப்படின்னு சொன்னேன். அது சில பேர் கஷ்டமா கூட இருக்கும். ஏன் இவர் தான் செய்வாரா, வேற யாருன்னா செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை பெரிய பணக்காரனா இருந்தாலும் முதல்ல அவன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல்லாம் கட்டிப்பான் இல்ல, அப்புறம் ஊர்ல வந்து கோயில் கட்டுவான், அப்புறம் ஆசிரமம் கட்டுவான். இது இயற்கையா நடக்கிற விஷயம். ஆனா நான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏது கடி குதம்பா என்ன சொன்னா? தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏது கடி குதம்பா அது மாதிரி தான் தங்கத்துக்கு ஒரு தாவாரம் இல்லை சாமி. வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கல்ல, ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஏசி பண்ணணும், வீட்டை காலி பண்ண நின்றுக்கிறாங்க. மார்ச் மாசம் காலி பண்றேன் நிற்கிறேன். ஆனா கோடி கணக்கில் கொட்டினேன் இங்க. இதை எடுத்து ஒரு கால் மேலே கட்டி வாழ முடியாது. எனக்கு முடியும். அதான் உன் ஆசை என் ஆசைக்கும் வித்தியாசம். நீ என்ன பண்ணுவ, மேலே இன்னொரு வீடு கட்டிடலான்னு கட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், துட்டு வந்ததுன்னா இதுக்கு மேலே இன்னொரு வீடு கட்டினா வெளிநாட்டுக்காரன் தங்குவாங்களேன்னு யோசிப்பேன். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் பொது நோக்கம், உன்னுடைய எண்ணங்கள்லாம் சுய நோக்கம் இல்லையா? அஞ்ஞானினுடைய இயக்கம் சுய நோக்கம் இருக்கு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் வந்து சுயத்துக்கு போயிடக்கூடாது. இப்ப நான் ஒரு வீடு கட்டினா என் பொண்டாட்டி என் புள்ள என் பேரன் பேத்தி தான் அதுல விளையாடும். ஆனா இங்க கட்டினதால எத்தனை ஆயிரம் பேர் பயன்படுறான். இதுதான் முக்கியம். வீட்டுக்குள்ள செய்யறது ஒரு விலங்கு மாதிரி, ஊருக்கு செய்யறது மனிதன் செய்யறது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுநலம் செய்யறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு பயன்படுத்திக்காது, சுயநலம் செய்யறேன்ட்டு பொது நலத்துக்கு பயன்படும் அப்படின்னு. ஊர்ல சேர்ந்தேன், நான் கோயில் கட்ட பாருங்க கோயில் கட்ட பாருங்கன்னு வசூல் பண்ணி பாதி அங்க போட்டுட்டு பாதி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறாரு. உன்னுடைய பணத்தை போட்டு நான் செய்ய பாருங்க அப்படின்னு செய்துட்டு ஊருக்கு கொடுத்துடும். இது பொது நலத்துல சுயநலம், சுயநலத்துல பொதுநலம்.